ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஓட்ஸ் உப்புமா வாங்க செய்யலாம். 1½ கப் ரோல்டு ஓட்ஸ் எண்ணெய் சேர்க்காம வாசனை வர்ற அளவு வறுத்து எடுத்துக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் சேர்த்து கடலைப்பருப்பு தோலோட வறுத்து எடுத்துக்கலாம். அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு, கடலைப்பருப்பு, பொடியாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு பல்லாரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஓரளவு வதங்கினதும் கட் பண்ண கேரட், பீன்ஸ், தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி காய் வேக விடலாம். 1½ கப் ஓட்ஸுக்கு 1 கப் தண்ணி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொதிக்க விடலாம். தண்ணி கொதிச்சதும் வறுத்த ஓட்ஸை சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வேகட்டும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். ஓட்ஸ் சாஃப்டாக வெந்திருக்கு. இது கூட பொடியாக கட் பண்ண மல்லித்தலை, வறுத்து வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்து கலந்து இறக்குனா சூப்பரான உதிரியான ஓட்ஸ் உப்புமா ரெடி. பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம்.